வழக்கம் போல் நம்மளோட சீனர்கள் அவங்களோட ஆயுதத்தை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்க கை வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டோட தசால்ட் நிறுவனத்து மேலே தான் அவங்க கை வச்சுருக்காங்க. அவங்களும் பாகிஸ்தானும் சேர்ந்து உருவாக்கின JF-17 அப்படின்ற இந்த போர் விமானம் ரஃபேல் விமானங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி நியூஸ் ஆர்டிகல்ஸை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த அடிப்படையில் இது ரஃபேல் விமானங்களோட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க, அண்ட் இது உண்மையா இல்லை ப்ராப்பகேண்டாவா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல JF-17 அப்படின்ற இந்த போர் விமானத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். JF-17 பாகிஸ்தான் மற்றும் சீனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. இது ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இதில் ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி இருக்குது, AES ரேடார் இருக்குது, ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் இருக்குது. இதோட ரேஞ்ச் 200லேருந்து 300 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதே விமானத்தோட கேப்பபிலிட்டிஸ் தான் ரஃபேல் கிட்டே இருக்குது. ரஃபேல்லையும் AES ரேடார் இருக்குது, ஃப்ளை பை ஒயர் இருக்குது, 200 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் இருக்கக்கூடிய மீட்டியார் மிசைல்ஸ் இருக்குது. ஆனால் சீனர்கள் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பபிலிட்டி வைஸ் ரஃபேலை நிறைய இடத்துல மேட்ச் பண்ணுற இந்த போர் விமானம் ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப 3லேருந்து 4 மடங்கு விலை குறைவாக இருக்குது அப்படின்றத சீனர்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணி அவங்க என்ன வாதிடுறாங்கன்னா, இந்த போர் விமானம் ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே அளவுக்கு அதே நிகரான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சீப்பான காஸ்ட்டில் ரஃபேலுக்கு இணையான ஒரு போர் விமானம், இதுதான் அவங்களோட டேக்லைன். இப்போ இந்த டேக்லைன் உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெக்னிக்கலாக போகணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. 2020 வருஷம் கத்தாரில் நடந்த ஏர் எக்ஸைஸை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தாலே தெரியும். பொதுவாக ஒரு ஏர் எக்ஸைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் 2 விமானப்படைகள் பங்கேற்கும். அந்த 2 விமானப்படைகளில் இருக்கிற போர் விமானங்களை சண்டை போட வைப்பாங்க சிமுலேஷனாக. இந்த சிமுலேஷனில் யார் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறா அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த இன்னொரு விமானப்படை என்ன மாதிரியான டாக்டிஸை பயன்படுத்துது, சப்போஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்டிஸை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்குவாங்க. இதுதான் ஒரு ஏர் எக்ஸைஸோட நோக்கம். இப்போ இந்த ஏர் எக்ஸைஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானப்படைகளில் ஏகப்பட்ட போர் விமானங்கள் இருக்கும். 5ஆம் தலைமுறை இருக்கும், 4ஆம் தலைமுறை இருக்கும், 2ஆம் தலைமுறை கூட இருக்கும். ஸோ ஏர் எக்ஸசைஸில் இப்போ இந்தியா சுக்காய் விமானத்தை எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு நிகரான ஒரு போர் விமானத்தை தான் நம்ம கூட ஏர் எக்ஸசைஸில் ஈடுபடக்கூடிய நாடு எடுத்துகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் யூஎஸ் ஏர் எக்ஸசைஸில் பல தடவை ஈடுபடுவோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் சுக்காய், அண்ட் அவங்க F-15 ஈகிள்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க நாட்டில் சுக்காய்க்கு நிகராக F-15 ஈகிள் தான் இருக்குது. அண்ட் அவங்கக்கிட்ட 5th ஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் 5th ஜென் வந்து இதோட ஈக்குவல் கிடையாது, இதோட ஒரு அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட். ஸோ டாக் ஃபைட்டு அண்ட் BVR கேப்பபிலிட்டிஸை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இதுக்கு நிகரான ஒரு விமானத்தை தான் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதை விட அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கன்ஃபார்ம் அவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஆன் பவர் டெக்னிக்கல் வைஸும் ஸ்பெக்கு வைஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்தந்த நாட்டோட விமானப்படையில் இருக்கிற போர் விமானங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து சண்டையிட வைப்பாங்க. அதுபடி பாகிஸ்தான்லேருந்து 2 விமானங்கள் எக்ஸசைஸில் ஈடுபட்டிருக்கு கத்தாரில். ஒன்று JF-17, இன்னொன்று J-10C அப்படின்ற சீனாவோட ஒரு போர் விமானம். இப்போது இந்த JF-17 தண்டர்ன்ற விமானத்தை சீனர்கள் என்ன சொல்கிறாங்க, ரஃபேலுக்கு நிகரான போர் விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கத்தார் இந்த போர் விமானங்களோட சண்டையிடுறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற யூரோ ஃபைட்டர்ஸ் ரஃபேல தானே எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்த விமானம் மிராஜ் 2000. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டைமே அவங்க உடச்சிட்டாங்க. JF-17 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் மிராஜ் 2000 அப்படின்ற ஃப்ரான்ஸோட விமானத்துக்கு கேப்பபிளான ஒரு விமானம். இதை ரஃபேலோட நம்ம சண்டை போட வைக்க முடியாது. ஏன்னா ரஃபேல் இதை விட பல மடங்கு அட்வான்ஸ்ன்னு சொல்லி அந்த இடத்துலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சமயம் சீனாவோட J-10C அப்படின்ற போர் விமானத்தை பாகிஸ்தானிஸ் எடுத்துகிட்டு வரப்ப இந்த போர் விமானத்தோட டாக் ஃபைட்டில் ஈடுபடுறதுக்கு கத்தரிஸ் யூரோ ஃபைட்டர் டைஃபோனை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெளிவாக புரியும் JF-17 தண்டரோட உண்மையான கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இதை தாண்டி டெக்னிக்கலாகவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, JF-17 அவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி AES ரேடார் இருக்குது, ஃப்ளை பை ஒயர் இருக்குது, லாங்கஸ்ட் ரேஞ்ச் PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் இருக்குது. ஆனால் இந்த கேப்பபிலிட்டிஸை அப்படியே ரஃபேலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரஃபேலில் இருக்கிற AES ரேடாருக்கு பவரை கொடுக்கக்கூடிய அந்த M88 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு என்ஜினை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்மளாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் த்ரஸ்ட்டை மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு போர் விமானத்தோட ஏர் ஃப்ரேமை டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விமானத்துக்கு எந்த மாதிரியான ஒரு என்ஜினை பொறுத்துனா சரியாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. என்ஜினை உருவாக்கிட்டு அதுக்கு மேலே ஏர் ஃப்ரேமை உருவாக்க மாட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, MiG-25 ஃபாக்ஸ்பேட்டு. அதை தவிர உலகத்தில் மிக சிறந்த போர் விமானங்கள்னு உருவாக்கப்படுற எந்த ஒரு விமானத்தையும்
என்ஜினை உருவாக்கிட்டு அதுக்கு மேலே ஏர் ஃப்ரேம்னு சொல்லி உருவாக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஏர் ஃப்ரேமுக்கு எந்த அளவுக்கு பவர் வேணும், எந்த அளவுக்கு த்ரஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட ஏஎம்சிஏ ப்ரோட்டோடைப்பு, இதுக்கு 110லேருந்து 130 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் வேணும்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்ல. ஸோ அந்த ஏர் ஃப்ரேம் டிமாண்ட் பண்ணுற த்ரஸ்ட் இருக்கக்கூடிய என்ஜினை தான் நம்ம பொருத்த முடியும். ஸோ M88 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரஸ்ட்டையும் JF17ல் இருக்கக்கூடிய என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து எது சிறந்ததுன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப ரொம்ப பயஸ்டான, டெக்னிக்கலாக நம்ம பார்க்காம பேசுகிறோம்னு அர்த்தம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் அதை தாண்டி அந்த என்ஜினோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஃபியூயல் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, அண்ட் அந்த என்ஜினை எவ்வளோ தூரம் நம்மளால் பயன்படுத்த முடியும், லைஃப் சைக்கிள் என்ன, கடைசியாக அந்த என்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை எப்படி நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் பண்ண முடியும், இல்லை ஒரு என்ஜினே நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏர் ஃப்ரேம்லேருந்து என்ஜினை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கழட்டிட்டு புது என்ஜினை போட முடியும்னு சொல்லி இப்படி எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு என்ஜின் சிறந்ததா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதுபடி பார்த்தீங்கன்னா M88 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜினோட ரிலையபிலிட்டி JF17 கம்பேர் பண்ணுறப்ப அதிகம், இந்த என்ஜினோட எஃபிஷியன்சி அதிகம். இந்த என்ஜின் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வெறும் 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இதே இது ரஷ்யன் என்ஜின்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நாட்கள் எடுக்கும். ஸோ இந்த JF17ல் இருக்கக்கூடிய விமானத்தோட என்ஜினை விட பல மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எஃபிஷியண்ட்டான ஒரு என்ஜின் தான் ரஃபேலில் இருக்குது. ஸோ அப்படி எஃபிஷியண்ட்டான ஒரு என்ஜின் தான் ரஃபேலில் இருக்கக்கூடிய AES ரேடாருக்கு தங்குத்தடை இன்றி பவரை சப்ளை பண்ண முடியும். எஃபிஷியன்சி குறைவாக இருக்கிற என்ஜினால் AES ரேடாருக்கு தேவைப்படக்கூடிய பவரை சப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பாட்டில் நெக் ஆகும் JF17 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்துக்கு, என்ன தான் பவர்ஃபுல்லான AES ரேடார் இருந்தாலும். இதை சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, சீனர்கள் பல தடவை 42 மெகா பிக்சல் 56 மெகா பிக்சல்னு சொல்லி கேமரா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேமராவோட குவாலிட்டியை விட ஐஃபோனோட 12 மெகா பிக்சல் கேமராவோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ப்ராப்பராக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பவர்ஃபுல்லான ஹார்ட்வேரை பொறுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது. இன்னொரு பக்கம் PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் எடுத்துக்கோ, மீட்டியாரை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேஞ்ச் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மீட்டியாரோட நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை இதுவரைக்கும் சீனர்கள் தயாரித்த எந்த ஒரு ஏர் டு ஏர் மிசைலும் மேட்ச் பண்ணதில்லை. ஸோ டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் இன்டெப்த்தாக போய் பார்க்கணும்னு நினச்சாலும் JF17 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை நீங்கள் ரஃபேலோட கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சரி, அப்போ JF17 எந்தெந்த விமானங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, JF17 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மிராஜ் 2000 விமானங்கள் அண்ட் இதே மாதிரி ஒரு சிங்கிள் என்ஜினை கொண்ட நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் 4 விமானங்கள் இதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் MiG-29 கூடயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த விமானங்களோட தான் நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியுமே தவிர இதை கொண்டு வந்து ரஃபேல் கூடயோ சுக்காய் கூடயோ நம்ம ஒப்பிட முடியாது. ஸோ சீனர்கள் பேசிக்காக இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட இந்த ஆயுதங்கள் விற்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபேக்கான ஒரு ப்ராப்பகேண்டா நியூஸஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி பண்ணுவாங்க தெரியுமில்ல உங்களுக்கு, அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை சிமுலேஷன் மூலமாக தாக்கி அழிச்சிட்டோன்பாங்க. ரேடார் சிஸ்டமே போகாத ஒரு நாட்டுக்கு, அதாவது இந்தியாவோட ரேடார் சிஸ்டம் இன்னும் அந்த நாட்டுக்கே போய் சேரலை, ஆப்ரேஷனலாகவே ஆகலை, அதுக்குள்ளேயே அந்த ரேடார் சிஸ்டமை வந்து அவங்க குறை சொல்லுவாங்க, அதாவது வேலை செய்யலை அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பகேண்டா வேலையில் அவங்க ஈடுபடுவாங்க, அவங்களோட ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதோட விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம குழப்படையணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நமக்கு தெளிவான விஷயங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள TPD News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.